வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 291 உயர்வு. காணாமல் போன 250க்கும் மேற்பட்டோரை தேடி வருவதாக மீட்புப் படை தகவல். நிலச்சரிவால் வீடுகள் புதைந்த நிலையில் மயான பூமியாய் காட்சியளிக்கும் முண்டக்கை பகுதி. யாரேனும் புதைந்திருக்கிறார்களா என தேடி வரும் வனத்துறை. 3 நாளுக்கு அப்புறம் ஸ்மெல் பண்ணி தான் பண்ண முடியும். இப்போ வேற வழியில மோப்ப நாய் வச்சு தான் எடுக்க முடியும். தூத்துக்குடி போயிருக்கோம், அப்புறம் சென்னையும் போயிருக்கோம் ரெஸ்கியூ. இந்த அளவுக்கு கொடூரம் நம்ம பார்த்ததில்ல. கண்ணு கலங்குற அளவுக்கு நம்ம இது. கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் துண்டிக்கப்பட்ட முண்டக்கைக்கு செல்ல தற்காலிக பாலம் தயார். பிற்பகல் முதல் மீட்பு வாகனங்கள் பயணிக்கும் என அதிகாரிகள் தகவல். மத்திய பட்ஜெட்டை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக கூறி மாநிலம் முழுவதும் போராட்டம். திமுக கூட்டணியிலிருந்து இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் வெளியேற வாய்ப்பு என ஜெயக்குமார் பேட்டி. தேர்தல் நெருங்க கூட்டணியில் விரிசல் ஏற்படுவதாகவும் ஆருடம். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் பெய்த கனமழையால் திடீரென இடிந்து விழுந்த சுற்றுச்சுவர். சாலையில் நடந்து சென்றவர் நூலிழையில் உயிர் தப்பினார். சூரல்மலா பகுதியில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட ராட்சத ஜேசிபிகள் மூலமாக நடக்கும் மீட்புப் பணி. கடற்படை வீரர்கள் 70 பேரும் மீட்புப் பணியில் களமிறங்கியுள்ளனர். வயநாடு நிலச்சரிவின் போது வீடு ஒன்றில் கிடைத்த புகைப்படத்தில் உள்ள 3 பேரும் உயிருடன் உள்ளனர். 3 பேரும் இறந்துவிட்டதாக சமூக வலைதளங்களில் புகைப்படம் வைரலான நிலையில் அதில் உள்ள இளைஞர் விளக்கம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க கேரளா சென்ற ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தி. டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக கண்ணூர் வந்த இருவரும் அங்கிருந்து வயநாடு செல்கின்றனர். உயிர்களை வெள்ளம் அடித்துச் சென்ற வீடுகளில் எஞ்சியிருக்கும் உணவுகள், காட்சிப் பொருளாய் சிதறி கிடக்கும் புகைப்படங்கள், பதக்கம் உள்ளிட்ட உடைமைகள். இமாச்சல பிரதேசத்தின் சிம்லா மாவட்டத்தில் மேக வெடிப்புடன் கூடிய கனமழை. 2 பேர் சடலங்களாக மீட்கப்பட்ட நிலையில் 36 பேரை காணவில்லை. மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு 1,70,000 கன அடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலும் 1,70,000 கன அடி நீர்வரத்து. ஆடிப்பெருக்கிற்கு காவிரி ஆற்றில் இறங்கி குளிக்க வேண்டாம். பொதுமக்களுக்கு சேலம் ஆட்சியர் பிருந்தாதேவி அறிவுறுத்தல். ஈரோடு மாவட்டத்தில் பவானி உள்ளிட்ட கரையோர பகுதிகளில் வீடுகளுக்குள் புகுந்த காவிரி நீர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்திலும் 50 வீடுகள் பாதிப்பு. வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அயலக தமிழர்கள் 100 பேர் முதலமைச்சருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். SC/ST பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்க முடியும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. தமிழ்நாட்டில் அருந்ததியினருக்கான உள்ஒதுக்கீடு செல்லும். தமிழக படகு மீது இலங்கை கடற்படை கப்பல் மோதியதில் மீனவர் உயிரிழப்பு. 3 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டதையும் கண்டித்து மறியல். திருச்சி
திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வீடுகளில் சோதனை என தகவல். தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலம் பொருட்களை விநியோகிக்க முடிவு. சோதனை அடிப்படையில் 234 தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையில் தொடங்க திட்டம். கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட முண்டக்கை பகுதியில் அமைக்கப்படக்கூடிய தற்காலிக இரும்பு பாலம் 2:30 மணிக்கு பயன்பாட்டுக்கு வரவுள்ளது. தொடர்பான கள விவரங்களுடைய நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன், இந்த பாலம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? இது பாலம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்தால் இதுபோன்ற மீட்பு பணிகள் உடனடியாக தொடங்கும். தற்போது இந்த முண்டக்கை பகுதி துண்டிக்கப்பட்ட பகுதியாக இருந்த நிலையில அந்த இரும்பு பாலம் இருவிழிஞ்சி சொல்லக்கூடிய அந்த ஆற்றின் கீழே இந்த இரும்பு பாலமானது அமைக்கும் பணியானது கடந்த 2 நாட்களாக நடந்து பெற்று வந்தது. நேற்று நள்ளிரவு விடிய நடந்த பணியின் காரணமாக தற்போது இந்த பாலத்தின் அமைக்கும் பணி முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில மீட்பு படை வாகனங்கள் தற்போது வர தொடங்கி இருக்கின்றன. குறிப்பாக பாத்தீங்கன்னா நாம முண்டக்கை பகுதியில் இருக்கிறோம். இப்ப முண்டக்கை பகுதியில இப்போ கூட பாத்தீங்கன்னா மீட்கப்பட்ட உடல்கள் எடுத்து சென்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில தற்போது வாகனங்கள் வர தொடங்கி இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக யாருமே வர முடியாத பகுதியாக இருந்த இந்த முண்டக்கை பகுதியில் தற்போது ஜேசிபி வாகனங்கள் அனைத்தும் வர தொடங்கி இருக்கிறதன் காரணமாக தற்போது இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ்லாம் தொடங்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது. நீங்க பார்க்கலாம், ஜேசிபி வாகனங்கள் இடிந்து விழுந்த அந்த வீட்டுகளில் யாராவது உடல்கள் சடலமாக இருக்கிறார்களா என்பதனை அந்த ஜேசிபி எந்திரங்கள் கொண்டு பார்த்து வருகிறார்கள். காலையிலிருந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 உடல்கள் இந்த பகுதியில் இருந்து மட்டும் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு யாருமே வர முடியாத ஏன்னா இந்த ரெஸ்கியூல இருக்கிறவங்களும் நடந்து போய் அந்த இடத்துல பார்க்க முடியல. ஏன்னா சேரும் சகதியுமா இருக்கு ரொம்ப. அதனால ஜேசிபி, இது போன்ற ஜேசிபி வாகனங்கள், கனரக வாகனங்கள் வந்ததுக்கு பிறகுதான் இந்த மீட்கும் பணியானது தொடங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலம் முற்றிலுமாக மதியம் 2:30 மணிக்கு பாலம் திறக்கப்பட இருக்கிறது. பாலம் திறந்த பிறகு மீட்பு பணி முழு வீச்சில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தற்போது வரை பார்த்தீங்கன்னா சாலை பணிகள் முடிக்கப்பட்டு இந்த முண்டக்கை பகுதி வரைக்கும் சாலை மார்க்கமாக வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கு. ஆனா அதற்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமம், அந்த கிராமத்தில் தான் முதல்ல அந்த நிலச்சரிவு அந்த பகுதியில் தான் முதல்ல ஆரம்பிக்குது. அந்த இடத்திற்கு வருவதற்கான சாலைகள் எல்லாம் அமைப்பதற்கு நாளை வரை ஆகிவிடும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. தேவப்பிரியா, தகவலுக்கு நன்றி ரகுவரன். கேரள நிலச்சரிவில் புதையுண்டவர்கள் உயிரோடு இருக்க வாய்ப்பு குறைவு என்று தற்போது தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை சேர்ந்த மீட்புப் படையினர் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். எதன் அடிப்படையில் இந்த முடிவுக்கு வராங்க? தேவா, தற்போது இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த தேசிய பேரிடர் குழு உயர் அதிகாரிகளிடம் நாம் தொடர்பு கொண்டு பேசினோம். அவரிடம் பேசும்போது அவர்கள் தற்போது ஏதாவது இந்த மண்ணில் புதையுண்டவர்கள் அல்லது மண்ணில் சிக்கி இருப்பவர்கள் உயிர் பிழைப்பதற்கான பிழைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தற்போது வரை என்டிஆர்எஃப் மட்டும் சுமார் 200 உடல்களை அவர்கள் மீட்டிருப்பதாகவும் சுமார் 250 பேர் இன்னும் 250 பேரை அவர் இன்னும் தேடி வருவதாகவும் ஒரு தகவலை அவர் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தற்போது கிடைக்கக்கூடிய சடலங்கள் எல்லாமே அந்தந்த வீடுகளுக்குள் சிக்கியிருக்கிறது. அந்த உடல்களை தான் தற்போது மீட்டு வருவதாகவும் அவர்கள் ஒரு தகவல் தெரிவிக்கின்றனர். தற்போது அடுத்தபடியாக, அதாவது இந்த பொதுவெளியில் தேடி வரும் என்டிஆர்எஃப் படையினர் தற்போது இந்த வீடுகளுக்குள் அவர்கள் கவனத்தை திருப்பியுள்ளனர். வீடுகளுக்குள் யாரேனும் மாட்டியிருக்கிறார்களா அல்லது யாரேனும் உடந்தவர்கள் உடல் இருக்கிறதா என்ற அந்த பணியை தற்போது தொடங்கி அதில் மும்முரம் காட்டி வருகின்றனர். பெரும்பாலான உடல்கள் இந்த வீடுகளுக்குள் இருந்துதான் மீட்கப்பட்டிருப்பதாகவும் என்டிஆர்எஃப் உயர் அதிகாரிகள் தற்போது நமக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். அதே போல மலப்புரம் மற்றும் பாலக்காடு ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆறுகளிலும் கண்காணித்து வருவோம். இந்த இரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆறுகளில் இன்னும் சடலங்கள் மிதந்து வருவதால் அந்த ஆறுகளிலும் கண்காணித்து வருவதாகவும் அங்கு வரக்கூடிய உடல்களையும் தற்போது அவர்கள் அங்கிருந்து மீட்டு வருவதாகவும் தற்போது நமக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். அவர்கள் கூறும் தகவலை வைத்து பார்க்கும்
பார்க்கும்போது இந்த கேரளாவின் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கையானது மேலும் உயரும் என்று புரிந்து கொள்ளலாம். அதே போல மிக முக்கியமாக இனி அதாவது இந்த மீட்பு பணியில் மீட்பு பணியின் போது உயிருடன் மீட்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தேவா, தகவலுக்கு நன்றி முகிலன்.